வரக்குள்ளே நான் யோசிச்சிருந்தேன். நான் இங்கே கட்டாயம் சிலேட்டுக்குள்ளே இறங்கி ஒரு போகணும்னு சொல்லி. ஆனால் நேரம் கிடைக்கல. இப்போ இன்றைக்கு வந்து அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிது. காரணம் என்னென்னு சொன்னால், கட்டுநாயக்காவிலேருந்து வந்த பஸ் உண்டு. அந்த பஸ் வந்து கட்டுநாயக்காவிலேருந்து வந்தாலும் வந்து நான் இப்போ அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் பாராட்டணும். அவங்க வந்து எங்கே ரெண்டாலும் ஏற்றுவாங்க, அதே போல் எங்கே இறங்கணும் கொண்டாலும் இறக்குவாங்க. அதே மாதிரி அந்த அதாவது இப்போ விதியில் நிற்கின்ற பயணிகளை மிகவும் நன்றாக செயற்படுத்துகின்றோம். அந்த வகையில் வரக்குள்ளே தான் உடனடியாக படத்தை இறங்க வேணும் என்று சொல்லி இறங்கிட்டேன் அந்த பஸ்ஸில் வந்து. அவந்தோட தான் இப்போ ஜெயபாலனை சந்திக்கிறேன். ஜெயபாலன் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்குள்ளே வந்தோடனே, ஜெயபாலன் இன்ஸ்டியூட் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு இந்த வெப்சைட்டை காரணங்கள் இருக்குது. இதுக்குள்ளே வந்தோடனே சிலியட் உயர்தேசிய தொழில்நுட்ப நிறுவனம், உயர்தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் சிலியட். அதுக்குள்ளே வந்த உடனே ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ரீலங்கா அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எடுகேஷன், ஸ்ரீலங்கா அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் எடுகேஷன், அதாவது இலங்கை உயர் தொழில்நுட்ப கல்வி நிர்வாகம், இலங்கை உயர் தொழில்நுட்ப கல்வி நிர்வாகம். அதில் வந்து ஜெயபாலன் அவர்களை சந்திக்கிறேன். இவர் தான் இங்கே பணிப்பாளராக இருக்கிறாரு. ஜெயபாலன் அவர்களுடைய தந்தையினுடைய பேர் என்ன? செல்வரத்னம். செல்வரத்னம் ஜெயபாலன் மிகவும் ஒரு கல்வி குடும்பம். அதையெல்லாம் விடுத்து கதைப்பதை விட, செல்வரத்னம் ஜெயபாலன் அவர்களே, நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகின்றன? நான் வந்து 2006 வந்து உயர் தொழில்நுட்ப கல்லூரியில் இணைஞ்சினான். பதுளையில் வேலை செஞ்சான் ஒரு 5 வருஷம். அதன் பிற்பாடு தான் நான் மட்டக்களப்பில் வந்து வேலை செய்கிறோம். இங்கே வரும்போது இந்த கட்டிடங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்தால், அல்லது இது வந்து மட்டக்களப்பில் டெக்னாலஜியில் ஒரு பில்டிங்லாம் ஆரம்பத்தில் இது இருந்ததாக நான் நினைக்கின்றேன். அந்த நேரங்களிலே நீங்கள் அங்கு கடமை புரிந்தீர்களா? 2009 நான் வந்து அங்கே வேலை செஞ்சேன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து 2010 நாங்கள் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து சில போராட்டத்துங்களின் மத்தியெல்லாம் வந்து நாங்கள் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு சவக்காலை இருந்தாலும் எங்களோட மாணவர்கள், எங்களோட அதிகாரிகள், குறிப்பாக எங்களோட டைரக்டர் ஜெனரல்ஸ், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசியல் தலைவர்கள் எல்லார்களோட உதவியுடன் தான் வந்து இந்த நிறுவனம் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அரச லாபகரமான ஒரு நிறுவனமாக இருக்குது. கல்வி நிறுவனங்களுக்குள்ள ஒரு லாபகரமான அரசு நிறுவனமாக இது செயற்படுது. முழு நேர மாணவர்களைப் போல பகுதி நேர மாணவர்களும் பணம் செலுத்தி இதில் கற்றுக்கொள்கிறதால அது ஒரு லாபகரமான நிறுவனமாக இருக்குது. முழு நேர மாணவர்களுக்கு வந்து இது ஒரு இலவச கற்கை நெறியாகவும், மாணவர்களுக்கு நாங்கள் மாதாந்த மகாபல கொடுப்பனவு மற்றும் போக்குவரத்து இலவசமாக நாங்கள் வழங்குகிறோம். அதோட எங்களோட பிள்ளைகள் உலகம் எல்லாம் வந்து தொழில் புரிகின்றவர்களாக, தொழிலுக்கு ஏற்றவர்களாக நாங்கள் அவர்களை தயார்படுத்தி அனுப்புகிறோம். உலகம் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் போன முறை பாஸ் அவுட் ஆகின அக்கௌண்டன்சி பிள்ளைகள் வந்து இன்றைக்கு அக்கௌண்டனாக இருக்காங்க வந்து கட்டார் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் கூடுதலானாக்கள். அடுத்தது எங்களோட பிள்ளைகள் கிட்டத்தட்ட இதுவரையில் ஒரு 2000க்கு மேற்பட்ட ஆக்கள் ஆங்கில ஆசிரியர்களாக பாடசாலைகள் இருக்காங்க. வந்து ஐடி மாணவர்கள் உலகம் எல்லாம் அவங்க வந்து பணிபுரியுறாங்க. சொற்பையார் மற்றும் காட்டையார் அந்த துறைகளில் வந்து இந்த ஏஐ நுட்பத்தினூடாக அவங்க வந்து வேலை செய்யக்கூடியவர்களாக உலகம் எல்லாம் அறியப்பட்டவர்களாக இருக்காங்க. இலகுவாக அவங்களோட பட்டப்படிப்புகளை வந்து அவங்க முடிக்கிறவர்களாக இருக்கிறதால எங்களுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது. அதே போல் எங்கள் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கு உலகம் எல்லாம் பல நிறுவனங்களில் வேலை செய்வாங்க. இந்த டூரிசம் துறையில் வந்து இப்போ கிழக்கு மாநிலத்திலையும் சரி உலகம் எங்கும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரிகளாகவும் அந்த துறை சார்ந்தவர்களாகவும் அவங்க காணப்படுறாங்க. உண்மையை பார்க்கக்குள்ள எனக்கு தெரியும். அந்த ஜெயபாலன் சொல்லக்குள்ள இப்போ சொன்னீங்க வந்து சவக்காலையாக இருக்குது. அதாவது மட்டக்களப்பு மஞ்சந்துறை தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு சிறிய ஒரு கட்டிடத்தில், அதாவது சிறிய ஒரு கட்டிடத்தில், அதாவது மோடு வெப்ப கலண்டு விடும் என்று இருந்த கட்டிடத்தில் முத்துலட்சுமியும் அந்நிற முனைப்பாளராக இருந்த நினைக்கிறேன். இருக்கக்குள்ள அந்த கோர்ஸ் நடந்தது. அதுக்கு பிறகு நீங்கள் அங்கே வந்து லெக்சராக வந்து நீங்கள் அதுக்கு பிறகு கோஆர்டினேட்டர் என்கின்ற பதவி தான் வழங்கப்பட்டது ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு 2012 ஆண்டிலிருந்து 2019 வரைக்கும் எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் ஒரு அகாடமிக் கோஆர்டினேட்டராக நான் வந்து பதவியில் இருந்தேன். அதே நேரத்தில் ஜெயபாலன் இப்போ சொன்னார் வந்து என்னென்னு சொன்னால், இதை நாங்கள் ஒரு சவக்காலியாக இருந்த இடத்தை இன்றைக்கு ஒரு இலாபகரமான நிர்வாகமாக நான் மாற்றியிருக்கிறோம் என்கின்ற விடயத்தை அவர் வந்து மிகவும் மார்பு தட்டி சொன்னார். அது காரணம் என்னென்றால் அந்த அரசியல், இந்த அரசியலை இவ்வாறு பயன்படுத்தி அதிக உச்ச
பயனை நாங்கள் பெறலாம் என்கின்றதில் ஜெயபாலனுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அதில் அவர் அரசியலில் கட்சி இல்லை, கட்சி பேதம் இல்லை. அதாவது எந்த அரசியல்வாதி அந்த அவருக்கு தேவை என்னன்னு சொன்னால் இந்த நிர்வாகம் மட்டும் இந்த நிர்வாகம் முன்னேறணும். அதுக்கு அதே மாதிரி அவருடைய மேல் அதிகாரிகள், டைரக்டர் ஜெனரல், செக்ரட்டரிஸ்ன்னு சொல்லக்குள்ள எல்லாருமே இவரோட மிக அன்பாக இருப்பாங்கன்ற விஷயமும் எனக்கு நன்றாக தெரியும். ஜெயபாலன் என்று சொன்னால் ஒரு செயல் வீரன் தான் என்பதை மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த வகையில் இந்த நிர்வாகத்தில் தற்போது நடக்கின்ற பாடநெறியில் உண்டு வந்து ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்கௌண்டன்சி, அடுத்து ஹை நேஷனல் டிப்ளமா இன் இங்கிலீஷ், அடுத்தது HND IT எல்லாமே வந்து NVQ லெவல் என்ன 6 எல்லாமே 6 வந்து எங்களோட NVQ வந்து எல்லாமே 6 வந்து இப்போ இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு வந்து NVQ லெவல் 6 கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு வந்து. பின் அதால் வந்து அவங்கள மெப் பண்ணப்பட்டுட்டு அவங்கள வந்து SLQF 4க்கு சமனாக இருக்குது வந்து. அதே மாதிரி NVQ லெவல் 6க்கு சமனாக இருக்கிறதால அவங்கள வந்து இனி உலகம் எல்லாமே அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஆகலாம். SLQF 4 இருக்கிறபடியா உலகம் எல்லாம் அவங்களுக்கு உலகம் எல்லாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலைமை புள்ளிகளுக்கு காணப்படுது. அது உலக அளவும் அதை பற்றி தடையாக இருந்தது. ஆனால் இப்போ தற்போதைக்கு அந்த இங்கிலீஷ் டிப்ளமா முடித்தவங்களுக்கு டீச்சிங் கொடுத்தாங்க முதல். இனிமேல் வரும் காலங்களில் அவங்க கட்டாயம் டிகிரி செய்யணும் என்கின்ற ஒரு நிலப்பாடு இருக்கு இல்லவா? உண்மையிலே வந்து பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறது எங்களோட வேலை இல்லை. பல்கலைக்கழகங்களோ உயர் தொழில்நுட்ப கல்லூரிகளோ நாங்கள் பிள்ளைகளுக்கு வேலை தருவோம்னு சொல்லி ஒரு காலமும் நாங்கள் இந்திய பிள்ளைகளை நினைச்சு கொள்வது இல்லை. ஒரு மனிதனுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுன்றது வந்து அது தொழில் கொள்வோருக்கும் அந்த தொழில் ஆளருக்கும் இடையிலான ஒரு கோட்பாடு. ஆகவே தொழிலாளர் ஒரு திறமையை படைத்தவர்களாக இருப்பார்களானால் அவர் ஆசிரியராகவும் வரலாம், விரிவுரையாளராகவும் வரலாம், அல்லது தனியாக ஒரு சுயதொழில் முயற்சியாளர்களாகவும் வரலாம். இப்போ எங்களோட HNDE பிள்ளைகள் வந்து இப்போ நான் அப்படி பார்த்து போகணுன்னு சொன்னால் ரோட்டால் கல்முனை போக்குள்ள அப்படியே மட்டளவு போக்குள்ள IELTS படிப்பிக்கிற ஒரு கம்பெனி வச்சுக்கிற ஆக்களாக கூட எங்களோட பிள்ளைகள் இருக்குது. ஆகவே பிறருக்கு வேலை கொடுக்குற பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் மாறி இருக்குது. நாங்கள் கூடுதலாக வந்து தொழில் முயற்சியாளர்களை உருவாக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். இந்த அரசாங்க வேலைக்கோ அல்லது சம்பளத்துக்கோ வேலை செய்கிற ஆக்களை விட பிறருக்கு வேலை செய்யக்கூடிய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குற நிறுவனமாக இது மாறணும்ன்றது தான் எங்களோட உண்மையான விருப்பம். அது வேலை கொடுக்குறது எங்களோட வேலை. இப்போ நாங்கள் எல்லாம் பற்றி நிறுவனத்தை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களை பற்றி பார்ப்போம் கொஞ்சம். நீங்கள் உங்களோட சொந்த இடம் வந்து தம்பிலிவில். நான் வந்து பூர்வீகம் வந்து எங்களோட அப்பா காரதீவு, அம்மாவும் காரதீவு. நாங்கள் வந்து காரதீவு போர்டரில் இருந்து நாங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் நடந்த யுத்தம் காரணமாக முதலாவது பிரச்சனை காரணமாக நாங்கள் அந்த போர்டர் வில்லேஜை விட்டு நாங்கள் வந்து இந்த ஊர் அட்டப்பள்ளம் நாங்கள் வந்து திருக்கோயிலில் குடிபெயர்ந்து விநாயகபுரம் என்ற ஊரில் தான் நாங்கள் எல்லாம் படித்தோம். விநாயகபுரம் தான் என் சொந்த இடம். விநாயகபுரத்தில் தான் நான் படித்தேன். பாடசாலை விநாயகபுரம் மாவட்டத்திலே. அதுக்கு பிறகு வந்து நான் மட்டக்களப்பு சிவானந்தா ஸ்கூலில் படித்தேன் நான் A level. அதுக்கு பிறகு கல்முனை வேசிலியில் படித்தேன். நான் தம்புலில் மாவட்டத்தில் படித்தேன். ஆகவே நான் பல பாடசாலைகளில் படிச்சிருக்கேன். சக்தி அடைஞ்சது கல்முனை வேசிலியில். பல்கலைக்கழகம் முதலாவது பட்டத்தை நான் வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் படித்து அங்கேயே நான் விரிவுரையாளராக இருந்தேன். நான் பிகாம் அங்கே வெச் ஸ்டாப் பண்ணி அங்கே யூனிவர்சிட்டியில் லெக்சராக இருந்தேன் நான் 2 years. அதுக்கு பிறகு கலனி விஸ்வவித்யாலயோட மாஸ்டர் டிகிரியை முடித்தேன் நான். அதுக்கு பிறகு வந்து நான் இப்போ இந்த PhD வந்து இந்தியாவில் படித்து கொண்டு இருக்கேன். இதுதான் உங்களுக்கு தெரியும் தானே எல்லாம். இப்போ நல்லா ஒரு பெரிய கல்வி புலத்தொண்டை ஏற்படுத்திட்டீங்க. இவர் இருக்கக்குள்ள இந்த கோயில் குளத்தில் சவக்காலையை எடுத்து இன்றைக்கு வந்து அதாவது லாபம் பெறுகின்ற ஒரு பெரிய நிறுவனமாக நீங்கள் மாற்றிக்கக்குள்ள எதிர்காலத்தில் இது இப்படி இருக்கிறத விட அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அடுத்த ஸ்டெப் என்ன செய்ய போகிறீங்க? இப்போ அரசாங்கம் வந்து நிறைய ப்ரொபோசல் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. வந்து கல்வி கொள்கைகள் மாற்றம் அடைய போகுது. ஆகவே இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு மிடில் லெவலில் இருக்கிற ஒரு நிறுவனம். ஆகவே இந்த நிறுவனங்கள் தேவை. இப்போ எல்லாருக்கும் பல்கலைக்கழகங்கள் கிடைக்காது என்ற ரீதியில் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் அரசாங்கம் கருத்தில் கொள்ளுது வந்து. அதுபோல் இந்த நிறுவனங்களோட வளர்ச்சி இதில் தரங்களை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம் என்பது தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது வந்து. ஆகவே நிச்சயமாக பட்டம் வழங்குகின்ற நிறுவனங்களாக இந்த நிறுவனங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக மாற்றம் பெறும். இப்போது எங்களோட இந்த நிறுவனத்துக்கு பக்கத்தில் எங்களுக்கு வந்து 2 ஏக்கர் காணி எங்களுக்கு கிடைச்சிருக்குது வந்து ஆரையம்பதியில் அரசாங்கம் எங்களுக்கு தந்திருக்குது வந்து. அதில் வந்து இப்போ நாங்கள் வந்து புதிய இந்த காணி எப்படி தெரியுது? இந்த காணி வந்து ஆரையம்பதியில் இதிலிருந்து ஒரு 500 மீட்டர் போனோம்னு சொன்னால் இருக்குது வந்து. நாங்கள் அதில் வந்து நாங்கள் போட்டெல்லாம் போட்டு நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாங்கள் வந்து மரங்கள் நாட்டி எல்லா வேலையும் செஞ்சுட்டோம். இப்போ இந்த வருஷம் வந்து அரசாங்கம் எங்களுக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு இப்போ செஞ்சு தரத்துக்குரிய ப்ரொபோசல் எங்களை கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து புதிய
கற்கை நெறிகள் என்ஜினியரிங் மற்றும் ஏனைய கற்கை நெறிகள் இலங்கை சிலியரில் வந்து 15 கற்கை நெறிகளுக்கு மேற்பட்டு காணப்படுது வந்து மட்டக்களப்பு ஏடிஐக்கு வந்து தனித்துவமானது. இப்போ இந்த முறை எங்களுக்கு வந்து எங்களுக்கு 500 புள்ளியெல்லாம் தேவை, எங்களுக்கு 1000 அப்ளிகேஷன் கிடைச்சது வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு அப்ளிகேஷன் கூட மட்டக்களப்பில் மற்ற ஏடிஐ எல்லாத்தையும் விட வேறு மலைய பிள்ளைகளும் வந்து இந்த வாரத்தால் வேறு மாவட்டத்து பிள்ளைகள் அம்பாறை மாவட்டத்து பிள்ளைகள் தொழில்நுட்ப பிள்ளைகள் எங்களுக்கு கூட வாரத்தால் வந்து எங்களுக்கு வந்து தேவையான அப்ளிகேஷன் எங்களுக்கு வருது. நாங்கள் அப்ளிகேஷன் தேடி போகிற இல்லை, ஆனால் எங்களோட வார பிள்ளைகளுக்கும் நாங்கள் தரமான சேவையை வழங்குறதுக்கு எங்களுக்கு நிபுணத்துவம் வாய்ந்த விரிவுரையாளர்கள் எங்கள்கிட்ட காணப்படுறாங்க. நீங்கள் அடுத்த ஸ்டெப்பாக ரெண்டு அறிவுக்குட்டியோ இல்லை அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் மற்ற இடங்களில் இருக்குது, உங்களோட நிறுவனத்துக்குள்ள மற்ற இடங்களில் இருக்குது, அதை ஆரம்பிக்கணும். அடுத்தது வந்து ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர், அது வந்து அந்த அக்ரிகல்ச்சர் டிப்ளமாவை மற்ற இடங்களில் ஆரம்பிக்கிறதுன்றதை விட மற்ற இடங்களில் ஆரம்பிக்கப்பட்டதுன்றதை விட பல்கலைக்கழகங்களில் இருக்கிறதுன்றதை விட அது ஜேபால் என்ற கைக்கு வந்து அந்த டிப்ளமா ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால் அதுக்கு ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் விஷயோட பயிற்சி உங்களுக்கு நல்ல அதை பற்றி நல்ல கூடிய ஃபார்ம், அதாவது ஒரு பண்ணை எவ்வாறு அமைப்பது, அதை எவ்வாறு பராமரிப்பது என்பதில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையிலே அந்த பாடநெறியையும் நீங்கள் விவசாய பாடநெறியை நீங்கள் எடுக்கின்ற போது அடுத்த ஒரு கட்டமாக நீங்கள் பேர் பெறுவீர்கள் என்பதற்கு எவ்வித ஐயம் இல்லை. இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக நான் இப்போ வந்து ஒரு ஃபார்மிங் ஒன்றில் ஈடுபட்டிருக்கேன். நான் அப்படி அரசாங்கம் வந்து இந்த கற்கை நிறைய இந்த மட்டக்களப்புக்கு தரமாக இருந்தால் இந்த ஃபார்மிங்கே நான் கொடுத்துருவேன் இலவசமாக. எங்களுக்கு வந்து இந்த உண்மையிலேயே வந்து கல்வி தான் எங்களுக்கு அடிப்படை. கல்வி இல்லாமல் நாங்கள் வந்து வெல்லவே முடியாது. அது சரியாக நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் சரியானவர்களை நாங்கள் உலகத்துக்கு வழங்கலாம். சரியானவர்கள் உலகத்துக்கு வழங்கலாம். ஆனால் அந்த வழங்குகிறவர்கள் சரியானவர்களை உலகத்துக்கு வழங்குறவர்கள்ற பானையிலே நிறைய இருக்கணும். பானையில் நிறைய இருந்தால் தான் நீங்கள் அகப்பையில் அள்ளி கொடுப்பீங்க. அது அந்த பானை வந்து எம்டியாக இருக்கும் அள்ளி கொடுக்க முடியாது. அந்த போது இங்கே வந்த வகையில் ஜேபாலண்ட பானையில் அது விவசாயம் என்னக்குள்ள நிறைய இருக்கிறது தான் நான் சொன்னேன். உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதுன்னு சொல்லி விவசாய தொழில் முயற்சியாளர்களை உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நான் பயிற்சிகளை கிராம மட்டங்களில் கிராமத்து தலைவர்களுக்காக நான் வழங்குவார். கிராம தலைமைத்துவம் எங்கள்கிட்ட ஆரம்ப காலங்களில் இருந்தது. அந்த கிராம தலைவர்கள் போடியார்ன்னு சொல்லுவாங்க எங்களோட ஊரெல்லாம். அந்த போடியார் தான் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு எங்களோட அப்பாவுக்கு வேலை வாய்ப்பு வழங்கினதும் கூட அந்த போடியார் தான். அரசியலை தீர்மானித்தது போடியார் தான். இப்போ போடியார் மாறிட்ட இருந்த அந்த தலைமைத்துவம் போனதால் இந்த இடைத்தரகர்கள் வந்து விவசாயிகளை சுரன்றவர்களாக மாறி இருக்காங்க. அந்த சுரன்றதை நம்ம நிப்பாட்டணுன்றதுக்காகத்தான் நான் இப்போ வந்து ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒன்று கிராமத்தில் உருவாக்கி இந்த ஃபார்மில் ஒவ்வொரு நாளும் எனக்கு நேரம் கிடைக்கிற நேரங்களில் நான் அவங்களுக்கு பயிற்சிகளை வழங்கி. அந்த ஃபார்ம் எங்கே இருக்குது? உன்னிச்சையில் இருக்குது. மைனா ஃபார்ம்னு சொன்னால் தெரியும், எல்லாம் தெரியும். அது வந்து நினைக்கிறேன் நீங்கள் மீன் வளர்ப்பு திட்டம் செய்கிறீங்களா? அதில் மீன் வளர்க்குறோம் நாங்கள். அது வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, கிரீன் ஸ்கில்ன்னு சொல்லுவாங்க. வந்து அந்த கிரீன் ஸ்கீலுக்கு அமைவாக நாங்கள் வந்து எவ்வாறு மின்சாரம் மற்றும் தண்ணி செலவை நாங்கள் வந்து ஜீரோவாக்கி இப்படி நாங்கள் வந்து ஒரு வணிக முயற்சியை விவசாய தொழில் முயற்சியை கொண்டு போக வேணுமென்றதுக்கு உதாரணமாக அந்த ஃபார்ம் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். வந்து தற்போதைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே கூட? இப்போதைக்கு இங்கே வந்து 2750. எத்தனை விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட. எத்தனை ஸ்டாஃப் இருக்கிறாங்க? மொத்தம் 25 ஊழியர்கள் இங்கே இருக்காங்க. இல்லை மொத்தம் ஒட்டுமொத்தமாக ஸ்டாஃப் பண்ணக்குள்ள எந்த வகையான ஸ்டாஃப் இருக்கிறாங்க? எங்கடையில் சீனியர் லெக்சரர்ஸ், அசிஸ்டன்ட் லெக்சரர்ஸ், அடுத்த லைப்ரரியன், அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் லெக்சரர், ரிஜிஸ்டார், கிளரிக்கல் ஸ்டாஃப், ரெய்னி ஸ்டாஃப், எங்களோட செக்யூரிட்டி, எங்களோட கிளீனிங் ஸ்டாஃப் எல்லாருமே எங்களுக்கு ஸ்டாஃப் தான். எல்லாருமே ஸ்டாஃப் தான். எங்களுக்கு எல்லாருமே ஸ்டாஃப் தான். எல்லாருமே உதாரணமாக இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து எல்லாருமே அழகானு அந்த வேலையை டீமாக முடிச்சிருந்தாங்க. வந்து 3 நாளில் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா காசு நாங்கள் எடுத்தோம். நாங்கள் ஆகவே பார்க்கின்ற போது டீம் ஒர்க் என்றால் ஜேபாலில் இருக்குது. ஜேபாலில் டீம் ஒர்க் சிலியட்டில் இருக்குது. அதே மாதிரி லீடர்ஷிப் என்றால் அது ஜேபாலன் இருக்குது. அதே போன்று எதிர்காலத்திலே இந்த சிலியட்டிலே அதாவது நிச்சயமாக அதாவது உயர் தேசிய பொறியியல் டிப்ளமா HNE ஹை நேஷனல் டிப்ளமா இன் இன்ஜினியரிங், அதே போன்று விவசாய டிப்ளமா ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் போன்ற பாடநெறிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது மட்டக்களப்பு மாவட்ட மக்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக அமையும் என்பதை விட கிழக்கு மாகாண மக்களுக்கு அது நிச்சயமாக பயன்பெறக்கூடியதாக கொண்டிருக்கும். அதே போல் நான் வடிவாக அழகாக சொன்னேன், அதாவது ஜெயபாலனின் அந்த விவசாய பானையில் அதிகம் இருக்கின்றது. அகப்பையால் அள்ளி அழகாக மாணவர்களுக்கு தீத்துவார் என்கின்றபடியினால் இந்த நிறுவனத்துக்கு அது வழங்கப்படும் வேண்டும். அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்படுவதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளே இது உங்களின் கவனத்துக்கு என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.
வரக்குள்ள அதாவது ஆரம்பத்திலே பார்த்தேன் உட்பிரவேசிக்கிற இடம் வந்து மிகவுமே ஒரு முக்கியமான அழகாக இருந்தது. அதே மாத்திரமில்லை, நான் இப்போ ஒரு விஷயத்தை அவதானிக்க என்னென்னு சொன்னால், அந்த ஒவ்வொரு மாணவர்களையும் நாங்கள் பதிவு செய்யக்குள்ள அந்த மாணவர்கள் அப்ளிகேஷனை போட்டு இன்டர்வியூக்கு வந்து அவங்க வந்து பதிவு செய்ய வராமல் விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை இன்னும் ஒரு பாரம் கொடுப்பாங்க. ஒரு மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்டா அல்லது ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இல்லை அத்துறை சார்ந்தவர்கிட்ட கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த மாணவர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி ஏன் நீங்கள் வரல, இன்டர்வியூக்கு வந்து நீங்களா வரவில்லையா, இன்டர்வியூக்கு வரலாமா என்கின்ற விடயத்தை கேட்பாங்க. ஆனால் இங்கே என்ன விடத்தை பார்க்கக்குள்ள ஒரு சிரேஷ்ட விரிவுரையாளரும் ஒரு பணிப்பாளரும் தாங்களே தொலைபேசி அழைப்பை அந்த மாணவர்களுக்கு எடுத்து நீங்கள் பதிவு செய்தீங்களா, நீங்கள் வரவில்லையா, அதாவது நேர்முக பரீட்சைக்கு வந்தீங்களா என்கின்ற விடயங்களை விடத்தில் இதை நான் திடீரென அவதானித்த விடயம். ஆகவே மற்ற இடங்களை விட இவற்றில் கூடிய ஒரு சிந்தனை உடையவர்களாக, மாணவருடைய கல்வியிலே சிந்தனை உடையவர்களாக, அதுபோன்று அவர் பாடநெறிக்கு மாணவர்களை ஆட்சேர்ப்பதில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதையே என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த உரையாடலே தற்போது நடந்தது. கடுமையாக இருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியின் பணிப்பாளர் செல்வரத்னம் ஜெயபாலன். இன்றைக்கு ரவி ஐயா வந்திருக்கார். அவர் எங்களோட ஏற்கனவே டெக்னிக்கல் காலேஜில் வந்து ஒரு வேலை செஞ்ச ஒருவர் மற்றும் ஒரு ஊடகவியலாளர், பல நிறுவனங்களுக்கு போய் கதைக்கிறவர். அந்த வகையில் என்கிட்ட வந்திருக்கார். மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தவரையில் இது வந்து உயர்கல்வி அமைச்சின் கீழே இயங்குகின்ற ஒரு பாராளுமன்ற சட்டத்துக்கு அமைவாக இயற்றப்பட்ட ஒரு கல்வி நிர்வாகம். இதில் வந்து என்விக் லெவல் 6 மற்றும் எஸ்எல்கியூஎல் லெவல் 4க்கு சமனான கற்கைநெறிகளை நாங்கள் வழங்குகிறோம். எங்களுடைய HND கற்கைநெறியை பொறுத்தவரையில் அது பட்டத்துக்கு சமனான கற்கைநெறியாக காணப்படுது. இலங்கையில் வந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அது பட்டத்துக்கு சமன் என்கின்ற ஒரு சான்றிதழை மாணவர்களுக்கு வழங்குறதால அது வந்து பட்டத்துக்கு சமனான ஒரு கற்கைநெறியாக அது காணப்படுது. அது மாத்திரமில்லாமல் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் இன்றைக்கு வந்து 2700 மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த வருஷங்களுக்கு வந்து 1000க்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் கிடைச்சது. இப்போ தான் நாங்கள் வந்து 3 நாளாக தொடர்ச்சியாக எங்களோட மாணவர்கள் நாங்கள் வந்து உள்ளிட்டு கொண்டிருக்கோம். எதிர்வரும் 8ஆம் தேதி நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் நடத்த இருக்கோம். அது மாத்திரமில்லாமல் மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரி ஒரு லாபகரமான ஒரு அரசாங்க நிறுவனம். நாங்கள் கூடுதலாக அரசாங்க நிதியில் தங்கி இருக்கிறது இல்லை. எங்களோட பகுதி நேர மாணவர்கள்ட்ட இருந்து பெறப்படுற நிதியிலிருந்து நிறுவனத்தை நடத்தக்கூடியதாக இருக்குது. இது வந்து மிகவும் ஒரு நேர்மையான அதிகாரிகள் இங்கே இருக்கிறதால யாரும் ஒரு காசை தொட மாட்டாங்க. அதால் வந்து எங்களோட காசு நேர்த்திகரமாக இருக்கிறதால ஒரு லாபகரமான ஒரு நிறுவனமாக இது காணப்படுகிறது. இந்த கடந்த காலங்கள்லேயும் கடந்த 5 வருடங்களுக்கு முதலிருந்தே நாங்கள் அரசாங்கத்திலேருந்து கொடுறது குறைவு இந்த சம்பளத்தை தவிர. ஏனென்றால் எங்கள்கிட்ட வந்து தேவையான காசு இருக்குது. வந்து மாணவர்களுக்குரிய வசதிகள் எல்லாமே இங்கு செய்யப்பட்டிருக்கு. மாணவர்கள் நல்ல பக்குவமானவர்கள் என்ற ரீதியில் இந்த மாணவர்களோட வளர்ச்சியில் அவர்களோட பங்கு பெரிதாக இருக்குது. இந்த என்வைரன்மெண்ட், இந்த சூழலை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்களோட வகுப்பறைக்கு போனால் தெரியும். அதே மாதிரி அவங்க மிகவும் திறமை படைத்தவர்களாக சிறந்த விரிவுரையாளர்கள் குழுவால் பயிற்றப்படுறதால அவங்க வந்து உலகமெல்லாம்
அவங்க வந்து வேலை வாய்ப்பு ஆக்களாக இருக்காங்க வந்து. இப்போ மட்டக்களப்பு கச்சேரி எடுத்தாலோ டிஎஸ் ஆஃபீஸ் எடுத்தாலும் மட்டக்களப்பில் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எடுத்தாலோ எங்கட மாணவர்கள்லாம் இன்றைக்கு கூடுதலான வேலை செய்கிறார்கள் இருப்பாங்க. பாடசாலைகளில் கூட கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட ஆங்கில ஆசிரியர்கள் நாங்கள் நியமிச்சிருக்கோம். ஆகவே இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அமௌண்ட்டாக அது காணப்படுது. அதே போல் HND IT, HND E, அடுத்தது டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த கற்கைநெறிகளை முடித்த மாணவர்கள் எல்லாருமே நல்ல நல்ல பதவிகளில் நல்ல நல்ல இடங்கள் நல்ல பண்பாக நல்ல கௌரவமாக நல்ல டிசிப்ளினுடையவர்களாக அவங்க வந்து வேலை செய்கிறாங்க வந்து. நாங்கள் கூடுதலாக வந்து மாணவர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு என்பதுக்கு அப்பாற்பட்டு தொழில் முயற்சியாளர்களை உருவாக்க வேணும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வந்து செயல்படுறோம். ஆகவே வந்து எங்கள்கிட்ட படித்த பிள்ளையை மற்றவர்களுக்கு தொழில் வழங்குனர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலான பயிற்சியை நாங்கள் வழங்குகிறோம். அதுதான் இந்த உலகத்துக்கு சிறப்பாக இருக்கும் என்றது எங்களோட நம்பிக்கை.